கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபத்திலே உபவாசத்திலே தரித்திருக்கிற நாட்களாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். வருஷம் முழுவதும் நம்முடைய வேலைகளை செய்கிறோம். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே சிறிது நேரம் காத்திருந்தால் கர்த்தர் நமக்கு அது ஒரு பெரிதான ஆசீர்வாதமாய் நமக்கு தருவார். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்த சிலரை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே நாம் இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்தை செய்ய ஜெபித்தார் என்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்காய் ஜெபித்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை நாம் பார்த்தோம். இந்த நாளிலுமாய் கூட யாபேஸ் தனக்காக ஜெபித்து கொண்டதை பார்க்கிறோம். நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், நமக்காக கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், என் சத்துருக்களுடைய கை என் மேல் வராதபடிக்கு என்னை நினைத்திருள் என்று யாபேஸ் ஜெபிக்கிறார். அதை நாம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 Chronicles 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பார்த்தீங்களா, யாபேஸ் தனக்காக ஜெபிக்கிறார். யாபேசனுடைய தாய் அவரை பெற்றெடுக்கும் பொழுதே, நான் துக்கத்தோடு இவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி துக்கத்தின் மகன் என்று அவனுக்கு பேர் வைக்கிறார். அதனால் இவருடைய வாழ்க்கை ஒரு துக்ககரமான ஆரம்பமாக இருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அவன் புறஜாதியாக இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் கேட்கிறான். யாபேஸ் கேட்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். பார்த்தீங்களா, அந்த ஜெபம் எவ்வளோ அழகாக இருக்குது. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். இன்றைக்கு நாமும் கூட அப்படிதான் நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் எனக்கு வேண்டும். கர்த்தருடைய கரம் நமக்கு அவசியம். நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரியுடைய கைகள் எஜமாட்டியுடைய கைகளை நோக்கி இருக்கிறது போல எங்கள் கண்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய் வரைக்கும் உம்மை நோக்கி இருக்குது என்று சொல்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார். அதுபோல இந்த நாளிலே நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். நாம் ஜெபிக்கிறதை கர்த்தர் நமக்கு தருவார். சரிங்களா, நாம் அவனுக்கு அருளி செய்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அன்னாளுடைய சக்களத்தையாக இருக்கிற பெண்ணினாளுக்கு அநேக பிள்ளைகள் உண்டாகிறது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாது இருக்கிறது. அப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? மற்றவர்களை குறை கூறாதபடிக்கு அவள் தனித்திருந்து அழுது சாப்பிடாமல் அவள் என்ன செய்கிறாள்? தேவனுடைய வீட்டுக்கு போய் மனம் கசந்து அழுதாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:11 வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளளவும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், அன்னாள் தனக்காக எனக்கு ஒரு பிள்ளையை தாரும், அந்த பிள்ளை எனக்கு கிடைத்தால் நான் அதை உமக்கு திரும்ப தருவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். நாமும் கூட ஜெபிக்கும் பொழுது பொருத்தனை வைத்து ஜெபிக்கிறது மிகவும் அவசியம். ஆனால் பொருத்தனை செய்துவிட்டு அதை நாம் மறந்து விடக்கூடாது. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ பொருத்தனைகளை செய்வாயானால் அதை நிறைவேற்று, அது அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவரை நாம் பிரயாசம் பண்ணுறது போல ஆகும், அதை கர்த்தர் இகழ்வார். ஆகவே இந்த நாளிலுமாய் கூட நாம் பொருத்தனை வைத்து ஜெபிக்கலாம். சங்கீதம் 50:16 கூட வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், பொருத்தனை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கே கூட நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 50 நாம் வாசிக்கிறோம். ஆகவே பொருத்தனையின் ஜெபமும் கூட கர்த்தருக்கு பிரியந்தான். நாம் ஒரு பொருத்தனைகளை வைத்து, ஆண்டவரே எனக்கு இதை செய்வீரானால் நான் இதை உமக்காக செய்வேன் என்று சொல்லலாம். அதை சொன்னால் கண்டிப்பாய் நிறைவேற்ற வேண்டும். இந்த இடத்துல அன்னாள் ஜெபிக்கிறாள், தனக்காக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டாம், எனக்காக ஒரு பிள்ளை வேண்டாம், உமக்காக நான் அதை தருவேன் என்று சொன்னார். காரணம் என்ன என்றால், நாம் முன்னே வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் காலத்தில் அவர் யோசுவா மரித்த பிற்பாடு அவனவன் தன் இஷ்டப்படியே செய்தான். அங்கே தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது, கர்த்தருடைய தரிசனம் பிரத்யட்சமும் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்திலே தான்
அன்னாள் என்ன செய்கிறாள், எனக்கு ஒரு பிள்ளையை நீர் கொடுப்பீரானால், ஆண் பிள்ளையை தருவீரானால் அதை உமக்காக நான் தருவேன் என்று சொன்னாள். ஆகவே இங்கே கர்த்தருடைய சித்தத்தின்படி அவள் கேட்கிறாள். பார்த்தீங்களா, தேவனுக்கு ஒரு மனுஷன் அப்பொழுது அவசியமாக இருந்தது. அதனால் இவள் தன்னுடைய பொருத்தனை வைத்து எனக்கு ஒரு பிள்ளை தாரும் என்று, அதற்கு பிற்பாடு அவளுக்கு மேலும் பிள்ளைகளை ஆண்டவர் பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பின்னால் வாசிக்கிறோம். ஆனால் அவள் தன்னுடைய முதல் பிள்ளை இல்லாத நேரத்தில் கிடைத்த அந்த முதல் பிள்ளையை சாமுவேல் என்று சொல்லி பேர் வைக்கிறாள். கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவள் கேட்டதை கர்த்தர் அவளுக்கு தந்தருளினார். அவள் கேட்டு வாங்கினதை மறுபடியும் அவள் கர்த்தருக்கே கொடுக்கிறாள். அவர் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலுமாய்க்கூட நாம் கேட்கிறதை கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலுமாய்க்கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக கூட சின்ன ஏதோ பெரியதோ நாம் கர்த்தரிடத்தில் கேட்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதலாவது மனுஷனத்தில் சொல்லுறதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இதை செய்து தாரும், ஆண்டவரே நீர் இதை செய்வீரனால் நான் இந்த பொருத்தனை நிறைவேற்றுவேன், இந்த காரியத்துக்காக எனக்கு தாரும், எனக்காக இல்லை உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இதை செய்யும் என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய காரியங்களை செய்வார். ஆகவே இன்றைக்கு நாம் யாபேசுனுடைய ஜெபத்தையும் அன்னாளுடைய ஜெபத்தையும் பார்த்தோம். அவர்கள் தங்களுக்காக ஜெபித்து கொண்டார்கள், தங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்தார்கள், தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்கள். அதுபோல நீங்களும் கூட உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் அதை உங்களுக்காக நிறைவேற்றுவார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த வேளையிலே இந்த ஜெபத்தின் கேட்ட இந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் கர்த்தாவே தங்களுக்காகவும் தங்கள் குடும்பங்களுக்காகவும் தங்கள் தேவைகளுக்காகவும் ஜெபிக்க இவர்களுடைய மனதை நீர் ஏவும். அவர்கள் கேட்டதையெல்லாம் நீர் கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்மையான எல்லா ஈவும் பூரணமான எல்லா வரங்களும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி எங்களிடத்தில் வருகிறதா இருக்குது. ஆகவே நாங்கள் கேட்கிறதிலே நலமானதை எங்களுக்கு தந்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் பெரியவராயிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையுள்ள கரம் கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.